வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு துறையாக பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் விவசாயத்துறை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வேளாண் துறையிலும் ஏகப்பட்ட சாதனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான சாட்சி என்பது வருடத்திற்கு வருடம் கொள்முதல் செய்யப்படுகிற அந்த நெல் என்பதுதான். அந்த நிலையிலே நிறைய இங்கே அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திடீரென்ற மழையால் ஈரப்பதம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதனால் அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கான அந்த ஈரப்பதத்தினுடைய அளவை 19% 22% அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வாயிலாகவும் பிறகு கடிதம் வாயிலாகவும் ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு அதனை நிராகரித்து அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையிலே நேற்றைக்கு தஞ்சாவூரிலும் இன்றைக்கு திருவாரூரிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தேறி இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவையும் விட்டிருக்கிறார். பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று. காரணம், களத்திலே விவசாயிகள் நிலத்திலே உழுதுவிட்டு இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை குரலாக இருக்க வேண்டும் விவசாயிகளுடைய சார்பாக. ஆனால் கூட்டணி வைத்துவிட்டோம் என்பதற்காக உரிமையை இழப்பதா, விவசாயிகளுக்கு உங்களால் குரல் கொடுக்க முடியவில்லையா என்கிற கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று தமிழக இயற்கை உழவர் இயக்கத்தை சார்ந்த வரதராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல மாரிமுத்து சார் உங்களோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். திருவாரூரில் இன்னைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சிச்சுவேஷன் ஏன் சார், என்ன சூழ்நிலை? அந்த காவிரி டெல்டா பகுதி, குறிப்பாக இந்த திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதியில் இருக்கிற பகுதிக்கு விவசாயம் தான் முதன்மையானது. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லை உரிய விலைக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய வாழ்வாதாரமே அதுவாகத்தான் இருக்கிறது என்பதற்காகவும் இந்தியாவிலேயே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அரசே தொடங்கியது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கியதற்கு பின்னால் அதற்கான அந்த கொள்முதல் செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களையும் அன்றைக்கு மாநில அரசுகளிடம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கொள்முதல் செய்கிற இந்திய உணவு கழகமும் பொது விநியோகத்துறையும் இன்றைக்கு ஒன்றிய அரசிடம் போன காரணத்தினாலேயே இன்றைக்கு மாநில அரசு எந்த முடிவுமே எடுக்கப்படவில்லை. குறிப்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பதெல்லாம் 2024 இதே பருவத்தில் குறுவை சாகுபடி என்பது சுமார் 5 லட்சம் மெட்ரிக் டன் அளவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 2025 குறுவை சாகுபடி காலத்தில் தண்ணீர் வந்தது. அதற்கான ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாம் அரசே நேரடியாக நின்று தூர்வாரியதனுடைய காரணத்தினால் இன்றைக்கு 15 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி உற்பத்தி அளவு 3 மடங்கு 4 மடங்குகளுக்கு மேல் உற்பத்தி ஆன காரணத்தினாலேயே அதை கொள்முதல் செய்வதற்காகவும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை இந்த டெல்டா பகுதியில் நம்முடைய மாநில அரசு உடனடியாக திறந்ததோடு மட்டுமல்ல, அதற்கான உரிய வசதிகளையும் செய்து கொடுத்து கொள்முதல் செய்கிறார்கள். கொள்முதல் செய்கிற இந்த நேரத்தில் தான், இந்த குறுவை சாகுபடி கொள்முதல் செய்கிற இந்த காலகட்டத்தில் தான் பருவமழையும் தொடங்குகிறது. இப்படி பருவமழையும் தொடங்குகிற இந்த காரணத்தினால் அவர்களுடைய நெல் அறுவடை வயல்களில் இருந்து அறுத்து கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரை மழையால் பாதிக்கப்படுகிறது. அதனுடைய ஈரத்தன்மை அதிகமாகவே இருக்கிறது. விவசாயிகள் பாதித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக களத்திற்கு வந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு உத்தரவை இட்டு உடனடியாக பாரத பிரதமருக்கும் ஒன்றிய பிரதமருக்கும் 17% ஈரப்பதமாக இருப்பதை 22% உயர்த்தப்பட வேண்டும் என்று உடனடியாக ஒரு கடிதத்தையும் எழுதுகிறார். கருணை உள்ளத்தோடு அந்த கவலையோடு எழுதுகிறார். விவசாயிகள் யாரும் பாதித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. ஆனால் இந்த கடிதம் இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மக்களுடைய பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த பேரதிர்ச்சியை கண்டுதான் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில், குறிப்பாக நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றது, இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நானும் அதில் கலந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்திருக்கிறது. விவசாயிகள் பேரெழுச்சியோடு இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஏற்கனவே இங்க சொன்னதை போல, நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒன்றிய அரசோடு கூட்டணியில் இருக்கிறது. அந்த அரசு ஒரு முயற்சி எடுத்து அந்த ஒன்றிய அரசிடம் அதனுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அதற்கான முயற்சிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டிருக்கலாம். அப்படி மேற்கொள்ளவில்லை என்றால் கூட இன்றைக்கு களத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு துணையா கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு களத்தில் நின்று உழுது இன்றைக்கு விவசாய பயிரிட்ட இன்றைக்கு அறுவடை காலத்திற்கு வந்திருக்கிற இந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு, பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரும் இன்றைக்கு நடந்திருக்கிறார் என்றுதான் இன்னைக்கு டெல்டா பகுதி மக்களுடைய இன்றைக்கு நிச்சயமா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதற்கு வந்து விளக்கம் கொடுக்கிறார். முதலமைச்சரும் சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நான் நேரடியா டெல்டா விவசாயிகளை போய் பார்த்தேன், அந்த பயிர்களை எல்லாம் கையில் எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிறதான். நீங்க விளக்கம் 22% வந்து நிராகரிச்சுட்டாங்க ஒன்றிய அரசு. சரி, என்ன விளக்கம் சொல்லி நிராகரிச்சாங்கன்னு நீங்க சொல்லணும் இல்ல? அதை சொன்னாதாங்க நான் கருத்தே சொல்ல முடியும். சும்மா போற போக்குல இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கெல்லாம் வந்து கருத்து சொல்ல முடியாது. நீங்க அதுக்கு உடனே என்ன விமர்சிப்பீங்களான்னு பதில் கேள்வி அவர் கேட்கிறார் சார். இப்ப ஒன்றிய அரசிடம் இருந்தால் இந்த கொள்முதல் உணவு, இந்திய உணவும் அதே போல பொது விநியோகத்துறையும் ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. அவர்கள் தான் அதற்கான அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும். இப்ப 22% 17%லிருந்து 22% உயர்த்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஒன்றிய அரசு அது உடனடியாக செவி சாய்த்து செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் மாநில அரசுக்கே அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்க வேண்டும். அப்படி மாநில அரசுக்கும் அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அதே போல மக்களுக்கு ஒரு தரமான அரிசியை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதற்கான கட்டமைப்பையாவது ஒன்றிய அரசு அதற்கு கட்டமைப்பை செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான பாதுகாப்பான கட்டிடங்கள், நெல் கொள்முதல் செய்வதற்கான பாதுகாப்பான கட்டிடங்களை கொடுக்கப்பட வேண்டும். அதே போல நெல்லை உலர்த்துகிற இயந்திரங்களை கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பான இடங்களில் அடுக்கி வைப்பதற்கான கட்டமைப்பையும் ஒன்றிய அரசு செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் மாநில அரசு வெறும் முகவர் மட்டும்தான். நெல்லை கொள்முதல் செய்து அரசுக்கு இந்திய உணவு கழகத்திற்கு கொடுக்க வேண்டிய பணி மட்டும்தான் மாநில அரசோடு. அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. எந்த கணக்கும் இல்லாமல், எந்த ஒரு அறிக்கையும் ஒரு இல்லாமல் ஒரு இன்றைக்கு நிராகரிக்கிறோம் என்ற செய்தியை மட்டும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதியில் ஒன்றிய அரசின் மீதும் அதன் கூட்டணியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இன்றைக்கு நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ஏன் ஒன்றிய பாஜக அரசு இதனை நிராகரிக்குது, அதுவும் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு போயிட்டு உடனே வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கிறதுங்கிற விஷயங்களை பற்றி நான் கேட்டுக்கிறேன். அடுத்த சுற்றுகளில் கேட்கலாம். விக்கி, அதாவது ஒரு பக்கம் வந்து ஒன்றிய பாஜக அரசு மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்றாரு. நீங்க ஒழுங்கா கொள்முதல் பண்ணியிருந்தீங்கன்னா நனைஞ்சிருக்காது, நீங்க வந்து கொள்முதல் பண்ணி உள்ள வந்து குடோன்ல வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற பார்வை உங்க மேல வைக்கிறாரு. முதல்ல அடிப்படையா எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் பண்ண ஒரு நபர் அப்படிங்கிறத தமிழக முதல்வர் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா பச்சை துண்டு போட்டிருக்கவங்க எல்லாம் விவசாயி கிடையாது. முதல்ல எடப்பாடி தன்னை ஒரு விவசாயின்னு இவரே சொல்லிக்கிறார். அதாவது விவசாயின்னு கூட வாயில வரல. ஏன் இவரை வந்து தன்னைத்தானே அந்த ஒரு பிராண்டுக்குள்ள கொண்டு போகிறாரு? விவசாயத்துக்கு இவருக்கு என்ன பண்ண சம்பந்தம்? இவர் என்ன தொழில் பார்த்தார்? அந்த தொழில் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவருக்கு விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே முதல்ல வந்து நெல்லை கொள்முதல் செய்யாமல் வச்சிடல. நீங்க வந்து ஏற்கனவே நெல் கொள்முதல் பண்ணப்பட்ட நெல்கள் வந்து நம்மள்ட்ட வந்து ஏற்கனவே அதை வந்து அரைக்கணும். செறிவூட்டப்பட்ட ஒரு அரிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது மத்திய அரசு என்ன சொன்னது, 100 கிலோவுக்கு 10 கிலோன்ற விதத்துல செறிவூட்டப்பட்ட அரிசியை சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதற்கான ஒப்புதலை வந்து நம்ம வந்து தமிழக அரசு என்ன பண்ணுச்சு, அந்த இதெல்லாம் செய்து முடித்து கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் அளவிலான நெற்களை வந்து அரிசியை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தியிலிருந்து செஞ்ச அரிசியை அதற்கான அனுமதிக்கு மத்திய அரசுக்கு அனுப்புறோம். இது நம்ம ஏற்கனவே அந்த மழை காலகட்டத்தில் பேசுற டாபிக் தான். அப்ப அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதியை ஒப்புதலை கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம ஏற்கனவே கொள்முதல் செய்து வச்சிருக்க நெற்களுக்கு நம்ம ஸ்டாக் இருக்கு ஃபுல்லாவே. அப்ப மேலும் நம்ம வந்து இந்த ஆண்டு விளைச்சல் கடந்த ஆண்டை விட அதிகம், கிட்டத்தட்ட 10 லட்சம் டன்னுக்கு மேல அதிகம். கிட்டத்தட்ட அந்த ஹெக்டேர் அளவுலேயே அளவு இந்த இடம் கூடுதலாக பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் கூடுதலாக நடைபெற்று இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே இதுல இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாம இருக்கிறாரு. ஏன்னா 1 மாத காலத்துக்கு முன்னதாகவே
டிபிசியை இந்த ஆண்டு தான் திறந்தோம். ஓபன் இதற்கு முன்னாடி அந்த இதே இல்லை. எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ அவங்க அம்மா ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்திலேயே இந்த விஷயங்களே இல்லை. முதல்ல டிபிசியை பற்றி பேசுகிற அருகதையே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இதை கொண்டு வந்தார். அப்ப முழுக்க முழுக்க விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிற அரசு, டெல்டா மாவட்டத்தின் சொந்தக்காரர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அப்ப நேரடியாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். அதே போல நெல்லுக்கு குவிண்டாலுக்கு நம்ம விலையை உயர்த்தி தருகிறோம் என்று சொன்னோம். இந்த ஆண்டு அதையும் வந்து தமிழக முதல்வர் உயர்த்தி தந்திருக்கிறார். அப்ப ஒரு கனமழை இடையில பெஞ்சுச்சு. அந்த கனமழையில நெல் கொள்முதல் செய்யப்பட்ட பல இடங்கள்ல நம்ம இன்னைக்கு வந்து கொள்முதல் நிலையங்கள்லாம் கூரை கொட்டாய்களோடு அமைத்திருக்கிறோம். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அதிமுக காலகட்டம், அவங்க அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப எத்தனை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நீங்க வந்து கூரை கொட்டாய்கள் அமைத்து கொடுத்தீங்க. இன்னைக்கும் நான் டெல்டா மாவட்டத்துக்காரன், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த, இன்னைக்கும் பல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெம்பரவரி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுது. அங்கெல்லாம் தார்பாய் போட்டு தான் மூடணும். அப்ப விவசாயிகள் கொள்முதல் பண்ணப்பட்ட நெல்களை உடனடியாக மூடி இருப்பாங்க. விவசாயிகள் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு 200 மூட்டை நான் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருப்பேன். நாளை காலையில போடுறதுக்காக போட்டு வச்சிருப்பேன். அப்ப அந்த நெற்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்காம போயிருப்பேன். அப்ப என்ன இருக்கு, விவசாயிகள் அது சரளமா நடக்கிறதா. இந்த மழை வரும்னு எதிர்பார்க்கறதுல. அப்ப அந்த மழையில பெஞ்சதுலதான் அந்த நெல்கள்ல முளைச்சதும் உடனே முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜை வச்சு ஒரு நாடக கம்பெனி மாதிரி நேரடியா எடப்பாடி வந்து களத்துல போய் நின்னுட்டு இத பாத்தீங்களா முளைச்சிட்டு இல்ல அவர் வைக்கிறது பேசிக் கொஸ்டினுக்கு நீங்க சொன்னீங்க பயிரிடப்பட்ட நிலப்பரப்பே அதிகம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல சொல்லுகிற போது அதற்கேற்ற மாதிரியான கொள்முதல் அளவை நீங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணலன்னு கேக்குறேன். அதுதான் விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியும் ஒரு காரணம்ங்கிற. ஏற்கனவே நம்ம கொள்முதல் பண்ணப்பட்ட நெல்களை அரவைக்கு அனுப்பணும். குடவுன்ல இருந்து அரவைக்கு அனுப்பினாதான் குடவுன்ல உள்ள நெற்களை நீங்க எடுக்க முடியும். ஏற்கனவே கொள்முதல் பண்ணப்பட்டதா நான் ஒப்புதல் ஒன்றிய அரசு கொடுத்திருந்தா அதை வெளியில எடுத்துட்டு இந்த ஸ்டாக்க உள்ள ஏற்றிருக்கலாம். இந்த விஷயம் நடந்திருக்கும். இதுக்கு எல்லாம் சென்ஸா யோசிக்கணும். முதல்ல செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்கல? எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, இந்த மக்கள் மேல அக்கறை இருந்தா, நான் ஒரு விவசாயின்னு சொல்றதா இருந்தா எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்து கேட்டிருக்கணும், அமித்ஷாவை பார்த்து கேட்கணும், ஏன் ஒன்றிய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னு. அடுத்தது ஈரப்பதத்தை கூட்டி கொடுக்கணும். ஈரப்பதம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி மழை காலங்கள்ல. இது எப்ப ஏற்படும்னா இந்த மாதிரியான மழை காலங்கள்ல தான் இந்த பிரச்சனை. இந்த குறுவையில இந்த பிரச்சனை இருக்கு, சம்பால இருக்கு. அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல என்ன சொல்லுன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு பிறகு நம்ம என்ன வரோம், இந்த ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு மாநில அரசின் முதல்வர் எப்பொழுதோ கடிதம் எழுதி விட்டார். அதை நாங்க பரிசீலிக்கிறோம் என்று சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு, நேற்று கோயம்புத்தூர் முன்னாடி வந்துட்டு போன பிரதமர் மறுநாளே வருது நாங்க நிராகரிச்சிட்டோம். அப்ப நிராகரிச்சது யாரு? மோடி. அப்ப யாரை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கணும்? அதை கேட்காம மாறாக நீங்க தான் காரணம்னா இது நாம எப்படி? அவர் லாஜிக்கா ஒரு விஷயம் கேட்கிறாரு. ஒரு பக்கம் வந்து திமுக மேல குற்றச்சாட்டு சொன்னாலும் ஏன் நிராகரிச்சாங்கிற காரணத்தை மாநில அரசாங்கம் தெள்ளந்தெளிவா வெளிப்படையா சொல்லணும்ங்கிறாரு. ஏன் அவர் ஒரு வகையில் முட்டு கொடுக்கிறார் அப்படின்னு நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா அதிகாரிகள்லாம் வந்தாங்கல்ல, வந்து ஆய்வு பண்ணாங்கல்ல, அப்ப நிராகரிக்கிறதுக்கு ஏதோ வலுவான காரணங்கள் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறார். அதை நீங்க சொல்லலங்கிற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். இல்ல அது இப்ப நம்ம அதையும் சொல்லிடலாம். நம்ம அந்த குற்றச்சாட்டு வந்து இவர் வந்து எல்லாத்தையும் ஒரு பொத்தாம் பொதுவாக பாக்குறது. நீங்க நம்ம மெட்ரோக்கு அனுமதி கேட்டோம், சரி, மெட்ரோவுக்கு இல்லன்ட்டாங்க. அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி வாய் திறப்பாரா? வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க? இல்ல அதுக்கு தான் சொல்றாரு, நீங்க திட்ட அறிக்கை சரியா தயார் பண்ணலங்கிறாரு. திட்ட அறிக்கை சரி, நாங்க திட்ட அறிக்கை சரியா செயல்படுத்தல, அது கொடுக்கல, அதனால நீங்க வேணாங்கிறீங்க. ஆனா வானதி சீனிவாசன் அக்கா என்ன சொல்லுது, எடப்பாடி முதல்வரான பிறகு 2026 நாங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வருவோம். அது என்ன கதை? அப்ப நீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு, அந்த கிரெடிட் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு போயிடக்கூடாது. அதனால மக்கள் தொகை இவ்வளவு தூரம் இருந்தாதான் கொடுப்பேன். இதை விட கம்மியா மக்கள் தொகை இருக்கிற பல மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப அங்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டு இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போய்விடக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு போய்விடக்கூடாதுங்கிறதுல ஒன்றிய அரசு தொடர்ந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கு. இது வந்து உள்நோக்கத்தோட பண்றாங்க. அதை ஏன் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கலங்கிற ஒரு கேள்வி. ரைட், வரதராஜன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த ஈரப்பத அளவு வந்து உயர்த்தப்படலை அப்படிங்கிற அடிப்படை ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் நேற்றைக்கு, இன்னைக்கு திருவாரூர்ல. ஆனால் வந்து அதற்கான காரணம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி திரும்ப தமிழ்நாடு அரசை பார்த்து குறை சொல்கிறார். உங்களுடைய கருத்து? வணக்கம் சார். உண்மையிலேயே தமிழகத்துல இந்த வருடம் விவசாயிகளுக்கு தமிழக அரசு காட்டிய வழிமுறைகளின் சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயர் விளைச்சலை விவசாயிகள் பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலியமாக விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய பெரும் மகிழ்ச்சிக்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த வெற்றியை பொறுத்து கொள்ளாத எடப்பாடி அரசு, இன்றைக்கு எடப்பாடி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி அவர்கள்
இன்றைக்கு மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கூட்டணி லாபத்திற்காக தமிழக விவசாயிகளை காவு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியை அவர் செய்திருக்கிறார். உண்மையிலேயே 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்த போது அதை ஆதரித்து அது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்தார், இந்திய விவசாயிகளுக்கே பெரிய துரோகத்தை செய்தார். இப்படி தொடர்ச்சியாக தமிழக நலனுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்படுவதில் எடப்பாடி தொடர்ந்து அதிக கவனம் செலுத்துகிறார். இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய கூட்டணி அரசியலுக்காக, சுய லாபத்திற்காக, கட்சி அரசியலுக்காக தமிழக விவசாயிகளை காவு கொடுக்கின்ற ஒரு பெரும் முயற்சியை மேற்கொள்கிறார். உண்மையிலே இன்றைக்கு தமிழக அரசு ஒரு கொழுமான மழையில, பருவம் தவறிய மழையினால ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு விவசாயிகள் ஆளாக இருக்கிறோம். இந்த நேரத்துல அவர்களுக்கு அந்த 17% ஈரப்பதத்திலிருந்து 22% உயர்த்தி கொடுத்தால் அதை தமிழக அரசு கொள்முதல் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் அது போல ஈரப்பதத்தை அவர்கள் கூட அந்த அளவை கூட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வருடம் தேர்தல் காலம் வருவதனால தமிழக அரசிற்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், இதன் மூலியமாக விவசாயிகள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இன்றைக்கு மத்திய அரசு இப்படி அதை நிராகரித்திருக்கிறார்கள். சரி, மத்திய அரசு தான் நிராகரித்திருக்கிறது, தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அரசாவது தன்னை ஒரு விவசாயி என்று கூறிக்கொள்கிற பச்சை துண்டு அணிந்திருக்கிற எடப்பாடியாவது தமிழக விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அவரும் எந்தவித கேள்வியும் மத்திய அரசை கேட்காமல் தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்கிறார். இது உண்மையிலேயே விவசாயிகள் நாங்கள் ஒரு பெரும் அதிர்ச்சிக்கு ஆளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை தமிழகத்தை நாங்கள் பெற்றிருப்பதற்காக அவமானப்படுகிறோம். உண்மையிலே ரொம்ப வேதனை. அவருக்கு நீங்க பேசுற அடிப்படையில வரதராஜன் சார், அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. நேரடியா நான் களத்துக்கு போன இந்த பயிர்களை எல்லாம் கையில் எடுத்து பார்த்தேன், நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிக்கிறாரு. அது உண்மைதானே? அவர் நேரடியாக களத்துக்கு வந்தாரே, பார்த்தாரு. நீங்க அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். அவர் களத்துக்கு வந்தார், நெல்லை எடுத்து பார்த்தார். எந்த நெல்லை எடுத்து பார்த்தாருன்னா ஒரு மிகப்பெரிய அந்த நாடகத்தை நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும். உண்மையிலேயே அவர் நெல்லை நெல்லை பார்த்தீங்கன்னா சார் பீரமுகல் சார் சொல்ற மாதிரி நாளே களத்துக்கு கொண்டாந்து வைத்திருக்கிற நெல் முட்டைகளை போய் ஆய்வு செய்வது என்பது, அதே மாதிரி அங்க கற்காவை தூத்திட்டு அங்க கிடக்குற அந்த மோட கிடக்கும் அந்த பதர் நெல், அந்த பதர் நெல்லை எடுத்து பார்த்துட்டு இது நினைஞ்சிருக்குங்கிறது, பதரா இருக்கிறது, இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நாடகமானது. டெல்டா விவசாயிகள் இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உண்மையிலே இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம். அவர் உண்மையிலே விவசாயிகள் பக்கம் நின்று பேச வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் விவசாயிகள் பக்கம் நின்று மத்திய அரசை கேள்வி கேட்கணும். நீங்க இந்த ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுங்க, இதன் மூலமா தமிழக விவசாயியோட நெல்லை எடுக்க முடியும். ஏன்னா ஒரு 60 வருஷத்துல இல்லாத ஒரு பெரிய உற்பத்தி இந்த வருடம் ஆயிருக்குது குறுவை சாகுபடியில. அப்ப அதற்கு தமிழக அரசு எல்லா ஏற்பாடுகளும் செய்து ஒரு அனுபவமே இல்லாட்டி கூட நம்ம ஒரு 60 வருஷத்துல ஒரு 3 மடங்கு உற்பத்தி வருகிற போது அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன சின்ன சிக்கல்களை பெருசுபடுத்துறதுல அவர் காட்டுற கவனம். ஆனா தமிழக விவசாயிகள் பக்கம் நின்று அவர்களுடைய கோரிக்கை வென்றெடுப்பதற்காகவும் அவருடைய வாழ்வை சிறக்க வைப்பதற்காக ஒரு முயற்சி பண்றாருன்னா இல்ல. இந்த நேரத்திலேயும் அவர் தேர்தல் அரசியலுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் தவிர, அதை கண்டிச்சுதான் நாங்க இன்னைக்கு தஞ்சாவூர், நேற்று தஞ்சையிலையும் இன்றைக்கு திருவாரூர்லயும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. உண்மையிலே விவசாயிகள் ஒரு பெரும் கோபத்தோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர் மீது. அவர் ஆய்வு பண்ணும் போது பாத்தீங்கன்னா செலக்டடான இடங்களை போனாரு. சில இடங்கள் முன்னாடியே செட்டப் செய்யப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே அங்க ஆட்கள் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்காக சில ஆட்களுக்கு முன்னாடியே பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்படியான நடைமுறைகளோட தான் அவரோட சுற்றுப்பயணம் இருந்ததை தவிர விவசாயிகளின் பக்கம் நின்று உண்மையாக அனைத்து விவசாயிகளையும் அவர் சந்திச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவரோட ஆட்சி காலத்திலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பெரிய துரோகம். கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா எல்லா தென்னைக்கும் நாங்க 1000 ரூபாய் தரம்லாம் உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆனா 10 தென்னை மரம் இருந்துச்சுன்னா 2 தென்னை மரத்தை கொடுத்தாரு தவிர மற்ற தென்னை மரத்துக்கு எல்லாம் கொடுக்கல. இப்படி எல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக நின்று இருக்கிறாரு. அதிமுக நீங்க விவசாயிக்கு எதிராக அவர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அவர் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது 2 முறை நாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் நாங்க முடக்கி இருக்கிறோம் விவசாயிகளுக்காக, காவிரிக்காக அந்த போராட்டத்தின் போது சொல்றாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு நாங்க முடக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. 3 வேளாண் சட்டங்களை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. அதெல்லாம் வட மாநிலங்கள்ல மண்டி வைத்திருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு. தமிழ்நாட்டில் எந்த விவசாயிக்கு பாதிப்புன்னு திரும்ப பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறாரு. சார், நிறைய நல்லதுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க தான் முடக்கிட்டீங்க அப்படின்றாரு அவரு. சார், 3 வேளாண் சட்டங்கள்ங்கிறது கார்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு சட்டம். அது இருக்கிற சிறு சிறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து கார்பரேட் மயமாக்கி
அனைத்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விவசாயமாக மாற்றுவதற்கான பெரும் முயற்சி. அந்த சட்டம் உண்மையிலேயே நிறைவேற்றப்பட்டிருந்தால் இங்கு சிறு குறு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய விளைநிலங்களை கார்பரேட் நிறுவனத்திடம் கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய கொடும் முயற்சிக்கு ஆளாக இருப்பார்கள். அதே போல அவர் பயிர்கடன் தள்ளுபடி செய்த பொழுது அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த 5 ஏக்கருக்கு மேல உள்ளவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது என்று அறிவித்தவர் இந்த எடப்பாடி. அன்னைக்கு திருச்சியில இருக்கிற ஐயாக்கண்ணன் அவர்கள் அதை உச்சநீதிமன்றம் சென்று அவர்களுக்கும் அந்த நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உரிமையை கேட்டு பெற்றது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை நம்மளுடைய தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக பெற்ற அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நம்மளுடைய போராட்டத்தை காவு கொடுத்து விட்டு காவிரி ஆணையம் அமைக்கிறோம் என்று மத்திய அரசு சொன்னபோது அவர்களுக்கு இசைவாக நடந்து கொண்டவர் எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு அந்த ஆணையம் கூடி இன்னைக்கு முடிவெடுத்தா கூட அதை நடைமுறைப்படுத்தல. மேகதாது அணையில் அணை கட்டலாம் என்று இன்னைக்கு இந்த டிபிஆருக்காக இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குது. அந்த அனுமதியை தட்டி கேட்க வக்கற்றவராக இன்னைக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்படி தொடர்ச்சியா தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தேர்தலுக்காக அவர் ஒரு நாடகம் எடுப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா வரராஜன் சார், நம்ம பேசுவோம். அதாவது பிரதமர் அவர்கள் கடந்த வாரத்துல தமிழ்நாட்டிற்கு வருகிற போது இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டார். அடிப்படையில் நீங்களும் ஒரு இயற்கை விவசாயி தான். ஆனா பிரதமர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுகளில் பேசலாம். பீர் முகமது, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை, இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மேல சில கேள்விகளை முதலமைச்சர் வைக்கிறார். பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி வைக்கிறார். நியாயம் எங்க இருக்கு? இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வேளாண் சட்டங்களை பற்றி பேசினதுனால அதை முக்கியமாக ஐயாவும் குறிப்பிட்டாங்க. மிக முக்கியமாக நம்முடைய பொருளாதாரத்தில் இன்றைக்கி 16%, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் சொல்லணும் 16% இன்றைக்கி வேளாண்மையுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் 50%க்கு மேலானவர்கள். 55% மக்கள் வேளாண்மையை சார்ந்திருக்கிறார்கள். அதில் உள்ள சின்ன சின்ன அது சார்ந்த வேலைகளில் இருக்காங்க. ஒரு பெருவாரியான மக்களுக்கு உணவு உற்பத்தி மட்டுமல்லாமல் அதை சார்ந்த ஒரு இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை ஒரு அரசு என்பது ஒன்றியமோ மாநிலமோ கடமையாக கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க தான் நம்முடைய உணவு உற்பத்தி. வள்ளுவர் சொல்கிற மாதிரி உழவு தான் நம்மளுடைய அடிப்படை. நீரின்றி அமையாத உலகு மாதிரி நீரோட சம்பந்தப்பட்ட இந்த உணவு இல்லாமல் நமக்கு எதுவுமே அமையாது. எனவே உழவை என்றைக்குமே நம்ம வந்தனை செய்யணும், மதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? 3 வேளாண் சட்டங்களை எடுத்து இந்த ஏழை பாழை மக்களை எல்லாம் இந்த நிலத்தில் இருந்து துரத்துவதற்கு ஏற்பாடு பண்ணாங்க. 11 வருஷத்தில் மோடி அரசாங்கம் ஒரே ஒரு விஷயத்தில் பின்வாங்குச்சுன்னா அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் அதை ஆதரித்து பேசுகிறாரு. அன்னைக்கு வேளாண் சட்டங்களை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது மட்டும் இல்லாமல் நான் தெருவாக போய் விவசாயிகள்கிட்ட இந்த சட்டம் நல்லதுன்னு சொல்லுவேன்னு சொன்னார். அப்போ அவர் அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருந்தபோது அப்படி பேசினவர் அப்போ ஒன்றியத்திட்ட கமிஷன் வாங்கிட்டு பேசினாரா? வேளாண்மை இல்லை, அவர் 2 பிரித்து பார்க்குறாரு. அதாவது நார்த் இந்தியாவில் அது பாதிப்பு தான் ஒத்துக்கிறார், மண்டி வச்சிருக்கவங்களுக்கு பாதிப்பு. தமிழ்நாட்டில் அது பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறார் அவர். உறுதியா இருக்காரு. தமிழ்நாட்டில் நிலத்திலிருந்து வேளாண் பெருங்குடி மக்களை அகற்றுறது, அதை வேற ஆட்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அவர் ஆதரிச்சு பேசுறாரு. அதுதான் கேள்வி இன்னைக்கு. அதாவது மக்கள் 55% இந்திய நாட்டு மக்கள் இந்த நிலங்களை, இந்த வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்கள அந்த நிலத்தில் இருந்து அகற்றி அதை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பதற்கான, ஐயா சொன்னார் இல்லையா, வேறு ஆட்களிடம் வேளாண் சாராத மக்களிடம் ஒப்படைப்பதற்கான, தொழில் அதிபர்களிடம் ஒப்படைப்பதற்கான 3 சட்டங்களை ஆதரித்து அன்றைக்கும் இன்றைக்கும் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி எப்படி வேளாண் பெருங்குடி மக்களின் ஆதரவாளராக இருப்பார்? இல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் அவர் சொல்றாரு. இப்ப நீங்க கரும்பெல்லாம் எப்படி பயிரிடுறீங்களோ முதல்ல ஒரு ஒப்பந்தம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் உடனே கார்பரேட்டுக்கு கொடுக்கறது இல்ல. பண்ணைய முறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. விலை குறைஞ்சாலும் கூடுனாலும் பங்கு வரும், விலை குறைஞ்சா விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்ல அப்படிங்கிற நிறைய எடுத்துக்காட்டுகள் அவர் சொல்றாரு. ஆமா, இப்போ அரசாங்கம் கொடுக்குது இல்லைங்களா கொள்முதல் விலை. அந்த கொள்முதல் விலையோட குறைவான நீங்க தான் நிர்ணயிப்பீங்க. யாரு நிர்ணயிப்பா? அந்த சட்டங்களின்படி யாரு நிர்ணயம் பண்ணுவான்? இந்த பெரிய பெரிய குடவுன்களை கட்டக்கூடிய வசதி உள்ள தொழிலதிபர்கள் தான். அதை இது மிகப்பெரிய கட்டுரைகள் இதை பத்தி வந்திருக்கு, இந்தியா முழுக்க கட்டுரைகள் வந்திருக்கு, கேரவன்ல வந்திருக்கு. இதுல பத்தி இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு இதழியலே செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க விலை நிர்ணயம் என்பது இவர்கள் கையிலிருந்து
போய்விடும். அரசின் கையில் இருந்த இப்ப இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஆயில் கம்பெனி தான் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிறது, அரசாங்கம் தலையிட முடியாதுன்னு. அதே மாதிரி நெல் கொள்முதல் விலையை அரசு தீர்மானிக்க முடியாது, அதை உற்பத்தி செய்யற விவசாயிகள் தீர்மானிக்க முடியாது. யாரு தீர்மானிப்பா? வாங்குற அந்த குடவுன் வச்சிருக்கக்கூடிய தொழிலதிபர் மட்டும்தான் தீர்மானிப்பாரு. அப்படின்னா அது எப்படி வேளாண் சட்டங்கள் மக்களுக்கானதா இருக்கும், விவசாயிகளுக்கானதா இருக்கும்? அதை ஆதரிச்சு அன்றைக்கும் இன்றைக்கும் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி விவசாயிகளுக்கான தலைவராக இருப்பார்? இது ஒரு அடிப்படையான கேள்வி. இதை நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மீண்டும் நான் சரியாதான் சொன்னேன்னு சொல்றாருன்னா அவர் எவ்வளவு ஒரு பெரிய பூசணிக்காய சொத்துல மறைக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஈரப்பதம் 17% 22% அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கோரிக்கை. ஏன்னா ஏறக்குறைய 40,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நெல் மூழ்கி போச்சு. சரி, மூழ்கி போய் நீங்க கொண்டு வரும்போது ஈரப்பதம் நேச்சுரலா அதிகரிக்கும். ஒன்றியத்திலிருந்து நீங்க ஆய்வுக்கு குழு அனுப்புவீங்க, காசு கொடுங்கக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன்னா இது எதிர்கட்சி ஆளுகிற ஒரு மாநிலம், இதுதானே அவங்களுடைய மொத்த அளவுகள். இப்போ விக்கி சொன்னாங்க, இத மாதிரி வானதி அக்கா சொல்றாங்க, நாங்க எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்தாக்க நாங்க மெட்ரோவை கோவைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னா நீங்க மக்களை நீங்க பார்க்கல. நீங்க யார் ஆட்சி செய்யறா, யாருக்கு பெருமை இருக்கு, இதை தானே பாக்குறீங்க. 22% அந்த பார்வை தான் இருக்கு. அந்த பார்வை தான் இருக்கு. நாங்க வந்த பிறகு கொடுக்குறோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? இதெல்லாம் அன்றாட பிரச்சனைக்கு அன்றாட காட்சிகள். இவங்க அன்றாட பிரச்சனைக்கு அன்றாட நீங்க தீர்வு கொடுக்கணும். சரி, இதை விட்டுட்டு நீங்க ஆட்சி வேற ஆட்சி இருக்கிறதுனால நாங்க கொடுக்க மாட்டோங்கிறது என்ன விதமான கவர்னன்ஸ், என்ன விதமான ஆளுகை, என்ன விதமான ஆட்சி முறை? இதை கேள்வி கேட்க துப்பு இல்லாம எதிர்கட்சி தலைவர் திரும்ப மாநிலத்தை குறை சொல்கிறார் என்றால் அவருக்கு என்ன ஊக்கம் இருக்கு? அவர் என்ன திராவிட பாரம்பரியத்துல வந்தாரு? என்ன துணிச்சல்? அதாவது அவருக்கு துணிச்சல் இல்லை, குறைந்தபட்ச துணிச்சல் தான் இதுக்கு தேவை. அவரு கொடுங்க, நான் உங்களோட கூட்டணி போட்டிருக்கேன். கூட்டணி எது? குடும்பத்துக்காக போட்டிருக்காரு, மக்களுக்காக போட்டிருக்காரு, இல்ல விவசாயிகளுக்கு போட்டிருக்காரு, ஏழைப்பாளைகளுக்காக போட்டிருக்காரா, சொந்த நலனுக்காக போட்டிருக்காரு? இல்ல, கண்டிப்பா இல்ல. ரெண்டு விஷயம் எடப்பாடி பழனிசாமியோட பேட்டியில இருந்து, பழைய பேட்டியில இருந்து நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். அப்ப நீங்க அதாவது ஒண்ணு எதிர்கட்சியா இருந்தா எல்லாமே கேள்வி கேட்டுட்டே இருக்கணுமா அப்படின்னு. ரெண்டாவது, பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து உங்க கண்ணை உறுத்துதுங்க, திரும்ப 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 நீங்க அதை வச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்கன்ற ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறார். மாரிமுத்து சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு விரோத போக்கு இருக்கு அப்படின்னா ஒரே அடியா முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுத உடனே நிராகரித்திருக்கலாம். ஆனா ஆய்வுக்குன்னு வர்றாங்க, அதுவும் ஒரு நாள் இல்ல 3 நாட்கள் இங்க தங்கி 2-3 குழுக்கள் நான் நினைக்கிறேன் தங்கி ஆய்வு செய்து விட்டு போனதற்கு பிறகுதான் நிராகரிக்கப்படுது. அப்படின்னா ஏதோ சரியான காரணத்துக்கு நிராகரிச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு எடப்பாடி காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கும் அவர்கள் 3 நாள் ஆய்வுக்கு பிறகு நிராகரித்ததுக்கு நான் ரெண்டையும் சேர்த்து நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்து? இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில ஒன்றிய அரசு இப்ப இந்த ஈரப்பதத்தை கூடப்படுத்துவதற்காக முதலமைச்சர் எழுதியிருக்கிற கடிதத்திற்கு இங்க ஆய்வு செய்வது என்பது பொருத்தமற்றது. அது அங்க இருக்கிற டெல்லியிலே தலைமையகத்திலே உட்கார்ந்துட்டு இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இங்கே அந்தந்த பகுதிகளில் இருக்கிற டெல்டா பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை இன்னைக்கு இருக்கிற அறிவியலை பயன்படுத்தி அதனுடைய சீதோஷ நிலையை கண்டு கொள்ளலாம். ஆனால் வேண்டுமென்றே தமிழ்நாட்டை பாதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அதிகாரிகள் இங்கே நாங்களும் இங்கே ஆய்வு செய்தோம் என்பதற்காக விவசாயிகளிடம் ஒரு சொல்லுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு மோசடியான நிகழ்வைத்தான் ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. ஒன்றிய அரசு நினைத்திருந்தால் அங்கிருந்தே அதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி இருக்கலாம். உடனடியாக அதற்கான ஈரப்பதத்தை கூடப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் அது மேற்கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு கூட அதற்கான பணிகளில் அது ஈடுபட்டது. அந்த ஈரப்பதத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள், 22% வரை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது என்பதனை மையப்படுத்தி தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம், ஒன்றிய அரசு திட்டமிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் மீது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இது ஒரு திட்டமிட்ட நாடகமாக இந்த ஆய்வை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சார். அப்ப ஏற்கனவே செய்தவர்களால் இந்த முறையும் செய்ய முடியும் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு தேர்தல் அரசியல் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? ஆமா, தேர்தல் அரசியல் முழுக்க 100% தேர்தல் அரசியல் தான். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் அப்படி என்று சொன்னாலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்
போதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பான அரசாக இருந்திருக்கிறது. நான் இல்ல ஏற்கனவே சார், சொன்னதை அப்படி போல இல்ல இந்த அப்படி எல்லாம் நேரடிகள் நினைச்சிருந்தா பிரதமர் நரேந்திர மோடி இயற்கை விவசாயிகள் மாநாட்டுல வந்து கலந்துருப்பாரா தமிழ்நாட்டுல வந்து? இயற்கை விவசாயிகள் மாநாடு அப்படின்னு சொன்னா இயற்கை விவசாயத்திற்கான கட்டமைப்பு இருக்கு. இன்றைக்கு ஒன்றிய அரசு இதுவரை விவசாயத்திற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளம் வந்திருக்கிறது, வறட்சி வந்திருக்கிறது, அத்தனையும் இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வதில் இன்றைக்கும் பாரபட்சம் இருக்கிறது. இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணத்தை மாநில அரசு கேட்ட தொகையை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. அதே போல வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இன்றைக்கு நிறைய விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை நம்முடைய மாநில அரசு வைக்கிற போதெல்லாம் முற்றிலுமாக இன்றைக்கு நிராகரித்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஓகே, நிச்சயமா சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அதுக்கு இதில் நான் ஏற்கனவே பீர் முகமது அவர்கிட்ட கூட கேட்டேன். பாஜகவை சம்பந்தப்படுத்தி நீங்கள் திரும்ப வந்து முதலமைச்சர் அவர்கள் கூட நீங்கள் சொல்லிச்சிருக்காங்க, கூட்டணி வைத்தால் நன்மையை பெற்றுத்தரணும், நீங்கள் அடகெல்லாம் உரிமை வைக்கிறதுக்கு அதுக்கு பேர் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு கண்ணை உறுத்துதுங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுனால, திரும்ப திரும்ப அந்த கூட்டணி மையப்படுத்தி பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை, இது கூட்டணியிலே சொல்ல முடியாது, ஒரு அடிமை சாசனம் அப்படிங்கிறத நான் பார்க்குற பார்வையில் இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ மட்டும் இல்லை, அண்ணன் பீர் முகமது சொன்னது போல பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் 4 ஆண்டு காலமாக என்னென்ன விஷயங்களுக்கு ஆதரவு கொடுத்தார், பாஜக கொண்டு வந்த அத்தனை விஷயங்களுக்கும், நீங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், அதுக்கு பேர் கூட்டணி தர்மம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி நான் கூட்டணி தர்மமாக இருக்கும்? ஒரு மாநில அரசு நடக்குது, அந்த மாநில மக்களிடம் நீங்க வந்து கருத்து கேட்கல, நீங்க மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா மாநில மக்கள் அதற்கு எதிராக இருக்கும்போது அதுக்கு செவிசாய்க்கணும். ஓகே, அப்ப அண்ணன் சொன்னது போல எந்த ஒரு விஷயத்துக்கும் மோடி அரசு பின்வாங்கினதே இல்லை கடந்த 11 ஆண்டுகள்ல. ஆனா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து அன்னைக்கு போராட்டம் செஞ்சாங்க. அந்த விவசாயிகள் மீது எவ்வளவு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை நடந்தது. நீங்க அங்க எத்தனை விவசாயிகள், 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தாங்க. அங்க அவ்வளவு அடக்குமுறைனா, அன்னைக்கு 2021 ஜனவரியில 26 குடியரசு தினத்தன்று டெல்டா மாவட்டம் திருவாரூர்ல விவசாய சங்கங்கள் நடத்திய போராட்டத்துல திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள் டிராக்டர் பேரணி நடத்தினார். அந்த டிராக்டர் பேரணி, அந்த பேரிகேட்ஸை வந்து போலீசார் தடுத்து நிறுத்தும் போது அதுல மோதி அந்த டிராக்டர் பேரணி விவசாயிகளுக்கு ஆதரவா நடத்துற போது அண்ணன் பூண்டி கலைவாணன் உட்பட அன்னைக்கு கூட்டணி கட்சியினர் அத்தனை பேர் மீதும் மர்டர், கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்ப 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களது கட்சி அன்னைக்கு போராட்டம் நடத்தியது விவசாயிகளுக்கு ஆதரவாக. அப்படி போராடிய சட்டமன்ற உறுப்பினர் மீது கொலை முயற்சி வழக்கு உட்பட பல்வேறு விஷயங்களை செஞ்சீங்க. நீங்க என்ன விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்காக நின்றார்? உதய மின் திட்டத்தினால எவ்வளவு சீர்கேடு நடந்தது. அப்ப இன்னைக்கு பல்வேறு சிக்கல்களை மின்துறை சந்திப்பதற்கான காரணம் என்ன? இவர்களது ஆட்சி காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ஆனா எத்தனை பேருக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற டெல்டா மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் வந்த பிறகு எங்களது டெல்டா மாவட்டத்தில் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர். அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, விவசாயிகள் நீங்க வந்து விவசாயிகளோட எண்ணத்தை பிரதிபலிக்கணும், விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க என்று சொல்லணும். அண்ணன் சொன்னார், விவசாயி குறிப்பிட்டு சொன்னார், அங்க நெல் நீங்க தூற்றும் போது நெல்மணிகள் இருந்து சிதறி இருக்கும், அது வந்து அங்க சிதறி கிடக்கிறத வந்து முளைச்சிருக்கும். அந்த களத்துல நீங்க நெல் கொள்முதல் செய்கிற களங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முளைச்சிருக்கும், அதை பேர்த்து எடுத்து வந்து காட்டுறான், சார் முளைச்சிரு சார். அப்ப அது இது இல்லாம தான் நாங்க வந்து சொல்றோம். இல்ல, அப்பவே இன்னொரு செய்தி வந்தது, அவர்கிட்ட முறையிட்ட அந்த பெண் வந்து அவர் வந்து அறுவடையே அதாவது விதைக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஏன்னா இது எல்லாம் இதற்கு பின்புலமாக இருந்தது முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் யாரு, டெண்டர் முறைகேடு, பருப்பு ஊழல் அமைச்சர் காமராஜ் வந்து இதை ஒரு செட்டிங்கா வச்சு டெல்டா அவருக்கு வந்து அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை. இதற்கு முன்னாடி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டவர். இன்னைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாம பல்வேறு ஒத்துழைப்புகளை மந்திரி பாஜக அரசு அவருக்கு ஆதரவாக இருக்கு. அப்ப அவர் கொண்டு வந்து ஒரு நாடகத்தை நடத்தினார், அவ்வளவுதானே தவிர அதற்கு மறுதினமே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்றார். நெல் கொள்முதல் நிலையங்கள் நேரடியாக போய் பார்த்தார். இவர் குறிப்பிட்ட அத்தனை இடங்களிலும் போய் விவசாயிகளிடம் நேரடியாக சந்தித்து பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இல்ல, அவரு இதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்றார், நான் வந்து நேரடியா களத்துக்கு போனேங்க, அவர் ரயில்ல ஏற்றி அனுப்புகிற இடத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி 2க்குமான வித்தியாசத்தை அவர் வந்து எடப்பாடி களத்துக்கு போனார்னா நடு வயல்ல நெல் வந்து சாய்ந்திருக்கிற பகுதியில போய் இறங்கி நின்று பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அது சேதம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சாஞ்சிட்டுங்க நான்
மழை பெஞ்சிட்டு எதிர்பாராத ஒரு மழையில அறுக்கிற நேரத்துல நீங்க நெல் இருந்ததுன்னா அந்த மாதிரி இந்த பாரம் தாங்க முடியாம சாஞ்சிரும், காத்து அந்த மழையின் வேகத்துல சாஞ்சிரும். அப்ப அது பழுத்துரும், தண்ணியிலே பழுத்துரும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த விவசாயிக்கு இழப்பு தான். அது வந்து அந்த இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டு நீங்க நெல் கொள்முதலை முன்னாடியே செய்யல. ஒரு மாதத்துக்கு முன்னாடியாகவே டிபிசியை திறந்து நெல் கொள்முதல் நிலையங்களை செஞ்சிருக்கோம். பல ஏக்கர் இந்த முறை அதிகமாக வந்து விவசாயம் நடந்திருக்கு. அது கூடுதலாக நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே இதெல்லாம் நடந்திருக்கு. இதற்கான இந்த விஷயங்களை எல்லாம் எங்க போகணும், ஏற்றுமதி எங்க நம்ம வந்து கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து அதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு சுணக்கம் இருக்கும்போது அங்க போய் ஆய்வு பண்றாங்க. அப்ப அதை டைப் பண்றேன். ஏன்னா நீங்க வந்து டிபிசில இருந்து ஏத்தி போயிட்டு போன இடங்கள்ல இருந்து நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இதுக்கு வந்து சரியான வகையில நடக்குதா, அப்ப டிரான்ஸ்போர்ட் இவங்க என்ன சொல்றாங்க, லாரி ஓடல, இவங்க வந்து லாரி சரியா கொடுக்கல, இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா வச்சாங்க. இது யாரிடம் இருக்குன்னா தனியார் இடத்துல நம்ம வந்து டெண்டர் கொடுத்துருக்கோம். இப்ப நெல் கொள்முதல் டிபிசில இருந்து இந்த கொள்முதல் நிலையங்களை கொண்டு போற இந்த விஷயங்கள்லாம் அப்ப அதெல்லாம் முறையாக நடக்குதாங்கிற ஆய்வு நேரடியாக துணை முதலமைச்சர் களத்துல நின்னார் பாக்குறார். அப்போ இவங்க ஒரு செட்டிங் நாடகத்தை நடத்தினாங்க. ஆனா அது டெல்டா மாவட்டத்துல எடுபட்டுதானா? கண்டிப்பாக இல்லை. நீங்க விவசாயிகளின் பாதுகாவலர், விவசாயிகளுக்காக நான் நிற்கிறேன் என்றால் நீங்க எல்லா விஷயத்திலும் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போது அன்னைக்கு பாஜகவுக்கு அடிவரடியாக வேலை பார்த்தீங்க. இதற்கு மட்டுமா இன்னும் பல்வேறு விஷயங்களை நீங்க விவசாயிகளுக்காக ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ நின்றது கிடையாது. கண்டிப்பா நீங்க கொள்முதல் பத்தி சொன்னீங்க. ஏற்கனவே அமைச்சர் அவர்களும் நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சொல்கிற போது விடுமுறை நாட்களிலும் இப்ப கொள்முதல், அதுவும் நேரம் கடந்து கூட 6 மணி அப்படி எல்லாம் கிடையாது, இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. பேசலாம். வரதராஜன் சார், உங்கள்கிட்ட தான். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மேல நீங்க கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்த பழனிசாமி முதலமைச்சர்கள் சொல்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். அப்போ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்க வர்றார், வந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க. உடனே அதே மாதிரியான அந்த அறிவிப்பும் வருது. அப்போ அவரை நம்ம எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்கு? உண்மையிலே கோவைக்கு வந்த பிரதமர் அவர்கள் இங்கு இருக்கின்ற இயற்கை விவசாயிகளை எப்படியாவது தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு மடைமாற்றம் செய்து விடலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு வந்தார். அதற்காக சில விவசாய சங்கங்களையும் தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கொண்டார். அதற்காக சில விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக விலை போனார்கள். ஆனால் உண்மையில் அங்கு நம்மாழ்வார் பெயரை பயன்படுத்தியதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை. ஏனென்றால் நம்மாழ்வார் விவசாயிகள் சுயசார்போடு இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். இயற்கை விவசாயத்தை இந்த மண்ணிலே காலூன்ற செய்வதற்காக கடுமையான ஒரு உழைப்பை செய்தவர் நம்மாழ்வார் அவர்கள். அவர் பெயரை களங்கப்படுத்தும் விதமாக அவர் பெயரை பயன்படுத்துவது உண்மையாக ஒரு வன்மையான கண்டனத்தை நான் இந்த நேரத்தில் நான் பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். காரணம், விவசாயிகளிடம் விதை உரிமை இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நம்மாழ்வார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு பில்லு கொண்டு வராங்க, விதை சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. இந்த விதை சட்டம் வந்து சிறு குறு விவசாயிகள் விதையை கையில் வைத்திருப்பது என்பதை குற்றம் என்று நிரூபிக்கக்கூடிய அளவு, குற்றம் என்று குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு, அவர்கள் மீது தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அதே போல இந்தியா முழுக்க இருக்கின்ற பருத்தி விவசாயம் என்பது இன்னைக்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த நாட்டு ரக விதைகளை முற்றிலுமாக அழிந்திருக்கிறது. அப்படியே ஒரு பக்கம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு அனுமதி கொடுத்து விட்டு இங்கு வந்து நம்மாழ்வார் பெயரை பயன்படுத்தி விவசாயிகளை ஏமாற்றி விடலாம் என்று நினைப்பது என்பது கொஞ்சம் கூட ஒரு பொருத்தமற்ற செயல். இங்கு வந்துவிட்டு செல்வதற்குள்ளார, அந்த ஈரம் காய்வதற்குள்ளார, விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசிவிட்டு டெல்லி அவர் செல்வதற்குள்ளாக இங்கு ஈரப்பதத்திற்கு 22% உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்கும்போது முற்றிலுமாக மறுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம், தமிழக விவசாயிகளை பழிவாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழக விவசாயிகள் மீதும் ஒரு இனப்பகையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அவ்வளவு பகை விவசாயிகள் மேல பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏன் சார் இருக்க போகுது? இல்ல, கண்டிப்பாக. ஏன்னா விவசாய வர்க்கம் என்பது இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தொழிலை செய்யக்கூடிய வர்க்கம் விவசாய வர்க்கம். கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 60% மேற்பட்டவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் அனைவரும் சுயசார்போடு இருக்கிறார்கள், சுயமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த பன்னாட்டு நிறுவனங்களையோ பெருமுதலாளிகளையோ சார்ந்து இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வர்க்கத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்தால்தான் பன்னாட்டு நிறுவனங்களிடம் விதை உரிமையை கொடுக்க முடியும், நெல்லை கொடுக்க முடியும், விவசாயிகளை அவர்களிடம் கையேந்த வைக்க முடியும் என்று இந்த அரசு விரும்புகிறது. அதற்காக யாரெல்லாம் கைக்குள்ளாக வைத்து விட்டு இவர்களை ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறார்களோ அந்த ஏற்பாடோடு தான்
இன்றைக்கு கோவையிலே பிரதமர் அவர்கள் இந்த நிச்சயமா மாநாட்டை சார். அதாவது ஒரு நடத்தியிருக்கிறார். பக்கம் விவசாயிகளை வந்தித்தால் தான் கார்ப்பரேட்டுகளை ஆதரிக்க முடியும் அப்படின்னா, அப்ப கார்ப்பரேட்டுகளை அதற்காக ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா நிறைவான பறவை நான் வந்து எடுத்துக்கிறேன். பீர்மூர்த்தி, இப்ப இதுல வந்து திரும்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கோர்த்து பேசுறதுனால அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குற மாதிரி இருக்கா? நீங்க அங்க கேள்வி கேளுங்க அப்படின்னா அவர் கூட்டணியில் இருக்கிறார், அதுவும் எலெக்ஷன் நேரம் வேற. எப்படி கேட்பார்? அவர் கேட்க மாட்டார், தெரிந்து கொண்டே பேசுற மாதிரி இருக்கா? இல்லைங்க, அவர் யார்? ஜெயலலிதாவுக்கு நான் அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு உரிமை கோரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். ஊக்கத்தில் ஜெயலலிதா காட்டின அந்த திராணியில் ஊக்கத்தில் ஒரு 1% காட்டலாம்ல சார்? நம்ம எதிர்பார்ப்ப ஒரு திராவிட மரபில் வந்திருக்கீங்க, ஒரு அண்ணாவுடைய பேரை உங்கள் கட்சியில் தாங்கி இருக்கீங்க, அதுக்கு உரிமை கோர்றீங்கன்னா அதுக்கு அருகதையாக இருக்கணும்ல. நீங்கள் ஒரே கேள்வி அதுதான். இந்த நாட்டில் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு கட்சின்னு இங்கே சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்த நினைக்கிற ஒரு ஆளோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. சரி, உங்கள் சாய்ஸை உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்கள் வைங்க. அதுக்கு யார் விவசாயிகளை, சாதாரண ஏழைப்பாளைகளை ஏன் பலி கொடுக்குறீங்க? ஒரு நாடு ஒரு தொழிலதிபர் திட்டத்துடைய ஒரு பகுதி தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள். ஏன் பணிஞ்சாங்க? ஏன் பணிய வேண்டிய கட்டாயம் வந்தது? 11 வருஷத்தில் ஒரு விஷயத்துக்கு பணிஞ்சாங்கன்னா இந்த 3 வேளாண் சட்டங்கள் மூலமாக ஒரு நாடு ஒரு இந்தியாவில் உள்ள மொத்த வேளாண் சந்தையே, இதுதான் பெரிய சந்தை, வேளாண் சந்தை. இன்னைக்கு சோறு தான் பெரிய சந்தை, நீர் தான் பெரிய சந்தை. அந்த சந்தையை மொத்தமாக தன்னோட நண்பருக்கு தாரை பார்க்க நினைத்து அதற்காக கொண்டு வரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை அன்றைக்கும் இன்றைக்கும் ஆதரித்து வருகிற எடப்பாடி பழனிசாமி அண்ணாவின் பேரை சொல்ல மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் பேரை சொல்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தகுதியற்றவர், அருகதையற்றவர் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக மன்னிப்பு கூட கேட்கல, அந்த வேளாண் சட்டத்தை ஆதரிச்சதுக்கு. ஏன் மோடியே மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிட்டார், இன்னைக்கும் அதை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் இது! இது தமிழ்நாட்டுக்கு தகுமா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி இன்றைக்கு வேளாண் பெருங்குடி மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அவரை நிராகரிப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவானவர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அறிவானவர்கள். இதை நாம் மீண்டும் மீண்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா, அதாவது ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த ஈரப்பதத்தில் உயர்த்தாத அளவிற்கு வந்து யார் அரசியல் பண்ணுறா, எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது யாரைங்கிறதான். அது எடப்பாடி பழனிசாமி செய்யாத இருப்பதன் மூலமாக அவரை பார்த்து முதலமைச்சர் கேட்ட கேள்வி என்பது வெகு நியாயமானது அப்படிங்கிற விஷயங்களையும் முன்வைத்திருக்கிறீங்க. பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.